வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.7 ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். 9.7ல பார்த்தீங்கன்னா காமா இன்டெக்ரல் இதுதான் உங்களுக்கு டாபிக். ஸோ இந்த காமா இன்டெக்ரல்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா பேஜ் தரேன். இந்த ஃபார்முலா பேஜ்ல என்னென்ன ஃபார்முலாலாம் படிச்சா இந்த இன்டெகிரேஷனை நீங்க ஈஸியா செய்ய முடியுன்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் காமா இன்டெகிரேஷனோட ஃபார்முலா 0 to infinity அப்படிதான் இருக்கும். காமா இன்டெகிரேஷனாலே லிமிட் என்ன இருக்கும்? 0 to infinity x power n e power minus ax அப்படின்னு இருக்கும் into dx. இப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா என்ன ஃபார்முலானா n factorial by a power n plus 1. இந்த ஃபார்முலால n ஓட வேல்யூவும் a ஓட வேல்யூவும் அப்ளை பண்ணீங்கன்னா இது இன்டெகிரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். நீங்க லிமிட் கொடுக்க தேவையில்லை, அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் எதுவும் கொடுக்கவே தேவையில்லை. டைரக்ட் ஃபார்முலா. இதோட ஒரு பர்டிகுலர் கேஸ் தான். இப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கிற இந்த காமா இன்டெகிரல்ல என்னோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் n இ பவர் மைனஸ் எக்ஸ். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும்? இங்க வெறும் n ஃபேக்டோரியல் தான் வரும். ஏன் சார் n ஃபேக்டோரியல் வருதுன்னா கீழே ஏவோட வேல்யூ 1ன்னு போட்டுருங்க. 1 பவர் எனிதிங் 1, டினாமினேட்டர்ல 1 இருந்தா நம்ம போட மாட்டோம். அப்போ ஏவோட வேல்யூ 1 இருந்தா அது n ஃபேக்டோரியல்னு அர்த்தம். சரியா? நம்பர் 3, இப்போ n ஃபேக்டோரியல் நம்மளுக்கு தெரியும், காரணிய பெருக்கம். இப்போ அதை காமா கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்றேன், அது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, காமா n அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபேக்டோரியல் எழுத ஆசைப்பட்டா ஒன்று கம்மி பண்ணி எழுதிக்கணும். அதாவது n-1 அப்படின்னு எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காமா 4ஓட வேல்யூ 3 ஃபேக்டோரியல். காமாவை ஃபேக்டோரியலுக்கு கன்வெர்ட் பண்றது. சரியா? இப்போ ஒன்று கேட்குறேன், இதோட வேல்யூ ஃபேக்டோரியல்ல சொல்லுங்க. காமா n+1 இப்படி இருக்கு. என்ன சொன்னேன் நான்? இங்கிருந்து ஃபேக்டோரியலுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ஒன்று கம்மியாக எழுதணும்னு சொன்னேன். n+1 காமால இருக்குன்னா இதை எப்படி ஃபேக்டோரியல் எழுதலாம்? ஒன்று கம்மி பண்ணீங்கன்னா n ஃபேக்டோரியல். சரியா? இதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன். காமா n+1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம n காமா n அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி படிக்கலாம் ஈஸியானா, n+1 இருக்கு, அதுல ஒன்று கம்மி பண்ணி அதை உள்ளவும் வெளியவும் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ல ஒன்று கம்மி பண்ணீங்கன்னா 4 காமா 4ன்னு எழுதலாம். காமா 6 எப்படி எழுதலாம்? 5 காமா 5ன்னு எழுதலாம். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஸோ இதெல்லாம் படிச்சு வைங்க. அடுத்து பேசிக் வேல்யூஸ். இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. இந்த அடிப்படைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் நல்லா புரியும். இதெல்லாம் படிச்சு வைங்க. ஓகே, டைரக்டா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. எவாலுவேட் ஃபாலோயிங், இவ்வளவுதான் கொஸ்டின். எவாலுவேட் ஃபாலோயிங், மதிப்பிடுக. தமிழ்ல வந்து மதிப்பிடுகன்னு கேட்பாங்க. ஸோ இது காமா இன்டெகிரேஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியெல்லாம் இருக்கு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். i ஈக்குவல் டு ஒரு இன்டெகிரேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க கேபிட்டல் ஐ அப்படின்னு பேர் வச்சு ஃபர்ஸ்ட் எழுதுற ஒரு ஹேபிட்டுக்கு வாங்க. இப்போ இதை பார்த்தா 0 to infinity x பவர் n e பவர் மைனஸ் ax இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதை நான் டைரக்டா இன்டெகிரேட் பண்ண போறோம். காமா ஃபார்முலா வச்சு இன்டெகிரேட் பண்ண போறோம். என்ன காமா ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் பை a பவர் n+1. இதுல நீங்க பிக்கப் பண்ண வேண்டியது எக்ஸுக்கு பவர்ல இருக்குல்ல, எக்ஸுக்கு தலை மேல இருக்கிற அந்த பவர் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த கணக்குல என்னோட வேல்யூ 5. ஈக்கு தலை மேல இந்த மைனஸுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கும் இல்லையா ஒரு வேல்யூ, அதுதான் ஏ. ஏவோட வேல்யூ 3. ஏன் சார் அப்படி எடுத்தோம்னா அந்த இன்டெகிரேஷன் காமா இன்டெகிரேஷனோட ஃபார்முலால பாத்தீங்கன்னா 0 to infinity x பவர் n e பவர் மைனஸ் axன்னு இருக்கும். அப்ப ஏனா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. மைனஸுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கிற நம்பர் தான் ஏ. எக்ஸ்ன்றது என்னன்றது எங்க இருக்கும்? எக்ஸுக்கு தலை மேல இருக்கிற நம்பர் n. இதை நம்ம இங்க எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ண போறோம். n ஃபேக்டோரியல்னு இருக்கிறதுனால 5 ஃபேக்டோரியல்னு போட்டிருக்கேன். ஏவோட வேல்யூ 3. n+1னா என்ன போட போறோம்? என்னோட வேல்யூ 5. 5+1 6ன்னு போட போறோம். இவ்வளவுதான் ஆன்சர். 5 ஃபேக்டோரியல் பை 3 பவர் 6. சரியா?
செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் வாங்க. செகண்ட் சப்டிவிஷன் நல்லா கவனிங்க. இப்போ கொடுத்த கொஸ்டினை நான் என்ன எடுக்க சொன்னேன்? ஐன்னு எடுக்க சொன்னேன். 0 to pi by 2 e power minus tan x by cos power 6x into dx. இதான் கொஸ்டின். இந்த கேள்வியை பார்த்தா இது காமா இன்டகிரேஷன் மாதிரி நமக்கு தோணவே இல்லை இல்லையா? ஏன்னா காமா இன்டகிரேஷனா என்ன லிமிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 0 to infinity இருக்கும். ஆனா இங்க 0 to infinity எல்லாம் இல்ல. நாம சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கும்போது இது காமா இன்டெகிரல் ஃபார்மேட்டுக்கு மாறப்போகுது பாருங்க. என்ன சார் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றேன். இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. e பவர் மைனஸ் tan x இது இருக்கு. கீழே cos பவர் 6x இருக்கு. ஒரு cos யாரோட ரெசிப்ரோக்கல்? சீக்கனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? அப்ப cos பவர் 6x மேல கொண்டு வந்தா சீக்கன் பவர் 6x நம்ம இதை எழுதிக்கலாம். சரியா? சீக்கன் பவர் 6ன்றது ரொம்ப பெரிய அடுக்கா இருக்கு. அதை கொஞ்சம் சின்னதா நம்ம மாத்துறதுக்காக என்னென்ன வேலை பண்றோம்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் பண்றோம் உங்களுக்கே தானா புரிய வரும். சீக்கன் பவர் 6x சீக்கன் பவர் 4x ஆவும் சீக்கன் ஸ்கொயர் x ஆவும் பிரிச்சுக்கிறோம். 6 சீக்கன் இருக்கு இல்லையா? அதை 4ஆவும் 2ஆவும் பிரிச்சுக்கிறோம். ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ e பவர் மைனஸ் tan x the secant power 4 இருக்கு இல்லையா? அதை secant square x the whole square அப்படின்னு எழுதிடலாம். secant square the whole square அப்படின்னு பிரிச்சு எழுதிட்டோம். 4 தான் 2 2-ஆ பிரிச்சிருக்கும். நமக்கு தெரியும்ல secant square x ஓட trigonometryல ஒரு ஃபார்முலா இருக்குல்ல? secant square x க்கு என்ன ஃபார்முலா? 1 plus tan square x. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இவ்வளவு தூரம் இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா காமா ஃபார்முலால பாத்தீங்கன்னா ஈக்கு தலைமையில ஒரு AXன்னு படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க tan xன்னு இருக்கு. அப்ப சப்ஸ்டிடியூஷன் மூலமா நம்ம இந்த சம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஓகே. இந்த tan x நம்ம t அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? tan x t அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன tan x plus tan x. ஓகே. எப்பவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வசதியா இருக்கும். dt by dx tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. இப்போ dt இங்க வச்சுக்கிட்டு dx அங்க எடுத்துட்டு போயிடுறேன். secant square x into dx. ஓகேவா? பழைய லிமிட்டுக்கு புது லிமிட் மாத்த போறோம். பழைய லிமிட் என்னன்னு பாருங்க. பழைய லிமிட் என்ன இருக்கு? அது xல இருக்கும். நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ணிருக்கோம் இப்போ tக்கு. அதனால பழைய லிமிட் xல இருக்கு. புது லிமிட் tக்கு மாத்த போறோம். பழைய லிமிட் 0 to pi by 2. இப்போ tanல இந்த இடத்துல xக்கு 0 கொடுங்க. tan 0 0 வந்துரும். அதே xக்கு பதில் pi by 2 கொடுங்க. tan pi by 2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி கிடைச்சிரும். இது புது லிமிட். இப்ப கணக்குக்கு போயிட்டு நம்ம எங்க நிறுத்தணுமோ அங்க இருந்து கண்டினியூ பண்ண போறோம். அந்த இடத்துல புது லிமிட் 0 to infinity அப்ளை பண்ணிக்கிறேன். 0 to pi by 2 க்கு பதிலா என்ன லிமிட் இருக்கு? 0 to infinity அப்ளை பண்ணிக்கிறேன். e பவர் மைனஸ் t. ஏன் சார் t போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல tan x நம்ம t ன்னு வச்சோம். அதனால t போட்டிருக்கேன். உள்ள பாருங்க பிராக்கெட்டுக்குள்ள 1 plus t ஸ்கொயர்னு போடலாமா? ஏன் 1 plus t ஸ்கொயர்? ஏன்னா tan x நம்ம என்ன வச்சோம்? t ன்னு வச்சோம். அப்போ 1 plus t ஸ்கொயர் the whole ஸ்கொயர். பக்கத்துல secant ஸ்கொயர் x dx எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ணிட்டோம். xலாம் அலோடு கிடையாது. அப்ப secant ஸ்கொயர் x dxக்கு என்ன நம்ம கிட்ட வேல்யூ இருக்குங்க பாருங்க. dt ன்னு இருக்கு இல்லையா? அதை தான் போடணும். அப்ப secant ஸ்கொயர் x dxக்கு மொத்தமாவே வேல்யூ என்ன? dt. இப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணணும்னு யோசிங்க. a plus b whole square ஃபார்முலால இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 0 to infinity e power minus t a plus b the whole square ஃபார்முலால விரிவு பண்றேன். 1 ஸ்கொயர் plus t ஸ்கொயர் பண்ணா t power 4 plus 2ab இல்லையா? 2t ஸ்கொயர் இப்படி பிரிஞ்சிடும். இப்போ வெளியே இருக்கிற இன்டகிரேஷனையும் ஈயையும் உள்ள எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, ஒரு டைமா மல்டிப்ளை பண்ணலாமா? 0 to infinity e power minus t 1 கூட பெருக்கியிருக்கேன் into dt plus 0 to infinity t power 4 e power minus t into dt செகண்ட் டேர்ம் கூட பெருக்கியிருக்கும். அடுத்து 0 to infinity 2 வெளியே போட்டுக்கலாம். இன்டகிரேஷனுக்கு வெளியே t ஸ்கொயர் e power minus t into dt. பாத்தீங்கன்னா இங்க வெளியே இருக்கிற e power minus t-யும் இன்டகிரேஷனையும் உள்ள இருக்கிற ஈச் டேர்முக்கு நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஒரு பார்ட்டுமே காமா ஃபார்முலா தான். எங்க சார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல t இல்லையே அப்படின்னா இந்த tக்கு பவர் நீங்களே 0 கொடுத்துக்கணும்.
anything power 0 ஒண்ணு இல்லையா? அப்போ t அப்படின்ற வேரியபிள் இருக்கு. e அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் காமா ஃபார்முலா n factorial by a power n plus 1 plus இங்கேயும் n factorial by a power n plus 1. இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா எழுதும்போது 2 எக்ஸ்ட்ராவா இருக்கு. நல்லா கவனிச்சீங்களா? 2 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதை போட்டுட்டு n factorial by a power n plus 1. ஒவ்வொரு இடத்துலயும் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது n-னா என்ன அப்படின்னு. இந்த இடத்துல n-ஓட வேல்யூ t-க்கு தலைமையில இருங்க. t-க்கு தலைமையில என்ன நம்பர் இருக்கு? 0. அப்போ 0 factorial by a-வுக்கு என்ன வேல்யூ பாருங்க. a எப்படி பிக் பண்ணோம்? மைனஸ் t-ன்னு இருக்கு. மைனஸ் t-யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அப்ப a-வோட வேல்யூ 1 பவர் n plus 1. n plus 1 அப்படின்னா n-ஓட வேல்யூ 0. 0 plus 1 1ன்னு வரும். பிளஸ் n factorial. இங்க n-ஓட வேல்யூ பாருங்க 4. அதனால 4 factorial அப்ளை பண்ணியிருக்கோம். பை a-வோட வேல்யூ எங்க எடுக்கணும்? இந்த t மைனஸ் t-யோட கோஎஃபிஷியன்ட் 1. பவர்ல 5 வரும். ஏன்னா 4 factorial இருக்கு இல்லையா? ஃபார்முலால இங்க n plus 1 இருக்கிறதுனால 5 வரும். பிளஸ் 2 இன்ட்டு n-ஓட வேல்யூ இங்க என்ன பாருங்க? t ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப n-ஓட வேல்யூ 2 factorial by a-வோட வேல்யூ எப்படி சார் பிக் பண்றது? மைனஸ் t-யோட கோஎஃபிஷியன்ட். இங்க இடையில எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 பவர் 3ன்னு போடணும். ஏன் 3 போறோம்னு உங்களுக்கு புரியும். மேல n factorialனா கீழே n plus 1. ஒன்னு அதிகப்படுத்தி போடணும். சரியா? 0 factorialோட வேல்யூ 1 பிளஸ் 4 factorial வேல்யூ என்ன? 4 into 3 into 2 into 1. 4 3s are 12. 12 into 2 24. இதோட வேல்யூ 24. டினாமினேட்டர்ல 1 இருக்கு. அது பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. பிளஸ் இந்த 2 factorialோட வேல்யூ 2, பக்கத்துல ஒரு 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 2 2s are 4ன்னு வரும். சரியா? இப்போ ஓவராலா நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 28 29 கிடைக்குது. அதுதான் இந்த கணக்கோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சோ செகண்ட் ப்ராப்ளம் வாங்க. செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதோட ஆன்சரை 32 அப்படின்னு ஆப்போசிட்லயே கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்க ஃபாலோ பண்ணுங்க. 0 to infinity e power minus alpha x square x cube into dx equal to 32 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. ஆன்சர் நீங்க 32லாம் கண்டுபிடிக்க போறது இல்லை, நீங்க கொடுத்தாச்சு. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஆல்பாவோட வேல்யூ வேணும். ஆல்பா எங்க இருக்கு பாருங்க. மைனஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இடையில இங்க ஆல்பா இருக்கு. இந்த ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரியா? ஆல்பா ஒரு பாசிட்டிவ்னு கேள்வியில ஏன் கொடுக்குறாங்கன்னா, அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கு, அது பாசிட்டிவா மாற வாய்ப்பு இருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. ஆல்பா ஒரு பாசிட்டிவ் நம்பரா, அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்ப நம்மளுக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு, வரப்போற ஆன்சர் ஒரு பாசிட்டிவ்ல இருக்க போதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நெகட்டிவ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ இது காமா ஃபார்முலால இருக்கா, அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா காமா ஃபார்முலாவோட கொஸ்டின் எப்படி இருக்கணும்? 0 to infinity e power minus ax x power n, இல்லாட்டி இப்படி x power n ஃபர்ஸ்ட் போட்டு படிக்கிறேன். x power n e power minus ax into dx. e power minus ax தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக சப்ஸ்டிடியூஷன் கிட்ட போறோம். t equal to alpha x square அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்றோம். பிரதியிடல் முறை மூலமா இன்டகிரேட் பண்ண போறோம். சரி, t-ன்னு என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஆல்பா எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்க. எடுத்ததை எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுங்க. dt by dx. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, 2 ஆல்பா எக்ஸ்ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ 2 ஆல்பாவை கீழே கொண்டு வந்துடலாம். dt by 2 ஆல்பா, 2 ஆல்பா dx, x dx அங்க எடுத்துட்டு போயிடலாம். இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம், இந்த எக்ஸோட சேர்த்து இங்க கீழே கொண்டு வந்துருங்க. dx அங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா அங்க எனக்கு என்ன இருக்கு? dx தான் ரெடியா இருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு. ஓகேவா? இப்ப கணக்கு கிட்ட போறேன். லிமிட் சேஞ்ச் பண்ணிக்கணும். லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னு பாருங்க. பழைய லிமிட்டுக்கு புது லிமிட். எப்பவுமே சப்ஸ்டிடியூஷன் போயிட்டீங்க அப்படின்னா வேரியபிள் மாறிடும். பழைய வேரியபிள் எக்ஸ்ல இருக்கு, புது வேரியபிள் t-க்கு மாறி இருக்கு. பழைய லிமிட் என்ன? 0 இன்ஃபினிட்டி. அதை ஒரு ரோல போட்டுக்குங்க. எக்ஸுக்கு இந்த இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா t-க்கும் 0 தான் கிடைக்கும். எக்ஸுக்கு இங்க இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா t-க்கும் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். அப்ப லிமிட் மாறல. அப்போ அந்த லிமிட்டை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். 0 to infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு e பவர் மைனஸ் அந்த ஆல்பா எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்னன்னு வச்சோம்? t-ன்னு வச்சோம். அப்போ t-ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் கியூப் இருக்கு, என்ன பண்றது? அப்படியே இருக்கட்டும், ஒரு ஸ்டெப் இருக்கட்டும். எக்ஸ் கியூப் இருக்கட்டும். இந்த dx-க்கு பதில் என்ன வேல்யூ? dt by
2 alpha x equal to 32. கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, அதை எந்த ஸ்டெப்லையும் விடக்கூடாது, 32 போட்டுட்டே வரணும். சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒரு 2 ஒரு x x கியூப் கூட அடிச்சா x ஸ்கொயரா மாறிடும். ஓகேவா? இந்த 1/2 ஆல்பா ஒரு கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்து வச்சுக்கலாம். 0 to infinity e power minus t x square into dt equal to 32 இப்படி கிடைக்குது. இந்த x ஸ்கொயர் தான் இப்ப பிரச்சனையே. ஏன்னா we are going to integrate with respect to t. t பொறுத்தா இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப உள்ள எல்லாமே t வேரியபிள் தான் இருக்கணும். ஆனா x ஸ்கொயர் இருக்கு. இப்ப பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? x க்கு என்ன வேல்யூ அப்படின்னு நீங்க பார்க்கணும். x ஸ்கொயருக்கு இங்க ஒரு வேல்யூ இருக்கு. நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், அந்த இடம் பாருங்க. x ஸ்கொயரோட வேல்யூ என்ன பண்ணலாம்? t by ஆல்பான்னு இப்படி கொண்டு வந்துடலாம் இல்லையா? அப்ப x ஸ்கொயரோட வேல்யூ என்ன? t by ஆல்பா. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1/2 ஆல்பா இன்டகிரேஷன் 0 to infinity e power minus t by ஆல்பா. x ஸ்கொயரோட வேல்யூ மேல இங்க எடுத்திருக்கேன் பாருங்க. t by ஆல்பா, அதை இங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடணும். into dt equal to 32. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுங்க. ஆல்பாவை வெளியே எடுத்துடலாம். 1 ஆல்ரெடி 1 ஆல்பா இஸ் தேர். அப்போ 2 ஆல்பா ஸ்கொயர் ஆயிடும். மிச்சம் 0 to infinity உள்ள என்னதான் இருக்கு? t into e power minus t into dt equal to 32 இப்படி இருக்கு. சரியா? இப்ப காமா ஃபார்முலா எழுதிடலாம். காமா ஃபார்முலாக்கு இப்ப வேலை வந்துடுச்சு. 1/2 ஆல்பா ஸ்கொயர் என்ன காமா ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1 equal to 32 விடாதீங்க, 32 போட்டுட்டே வாங்க. சரியா? இப்ப n-ஐயும் a-வையும் எப்படி சூஸ் பண்றது? நல்ல பிராக்டிஸ்ல இருங்க. n-ன்றது வேரியபிளுக்கு தலைமையில இருக்கிற நம்பர். இங்க 1 இருக்கு. அப்ப n-ஓட வேல்யூ வந்து 1. ஓரமா எழுதிக்கிறேன். n equal to 1. a அப்படின்றது e பவர்ல மைனஸ் t ஓட கோஎஃபிஷியன்ட். மைனஸ் t கூட இடையில என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1. அதுவும் 1 தான். a-வும் 1 தான். அப்ப இந்த இடத்துல நாம வந்து எங்கெங்கெல்லாம் n a இருக்கோ 1 அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணிடலாமா? 1 ஃபேக்டோரியல் பை a ஓட வேல்யூ என்ன? 1 n plus 1 2 equal to 32. ஓகேவா? இந்த 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 தானே கிடைக்கும். டினாமினேட்டர்ல 1 இருந்தாலும் வேல்யூ இல்ல. அப்போ 1/2 ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆல்பா ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போயிடுற, 32 எங்க எடுத்துட்டு வந்துடுறேன். 2 into 32 64 ஆயிடும். அப்போ 64 ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர். இதை வசதியா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் மாத்தி எழுதிருக்கேன். ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/64 அப்படின்னு கிடைக்குதா? இப்போ எனக்கு ஆல்பா தான் வேணும். ஆல்பா வேணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1/8 கிடைக்குமா? ஏன்னா 8 8 64 இல்லையா? அதுல ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 1/8 இஸ் நாட் பாசிபிள் எழுதணும். இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் ஏன்னு உங்களுக்கே தெரியும், கேள்வியோட தொடக்கத்துல ஆல்பா ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு சொன்னாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவ் நம்பரை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ ஃபைனலா therefore ஆல்பா அப்படின்னு சொல்லி கட்டம் கட்டிட்டு வந்துடலாமா? 1/8 தான் இந்த கணக்குக்கான தேவையான ஆல்பா மதிப்பு. புரிஞ்சிருக்கும் நம்பரை? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, எடுத்துக்காட்டு 9.43ஓட சொல்யூஷன் பாருங்க. ப்ரூவ் தட் ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை நான் ஃபார்முலா பேஜ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக காமா ஃபார்முலா தான். அந்த காமா ஃபார்முலாவே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க எப்படி ப்ரூவ் பண்றேன்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டினுக்கு பேர் நம்ம என்ன வைக்க போறோம்? ஐன்னு எடுக்க சொல்லுவேன் எல்லா கணக்குலையும். ஆனா இந்த கணக்கு மட்டும் IN அப்படின்னு எடுத்துங்க. ஐன்னு எடுக்கலாம், தப்பு இல்லை. அது ஏன் IN எடுக்கிறோம்னா, இங்க பாருங்க e பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு தலை மேல என்ன இருக்கு? n இருக்கு. எக்ஸுக்கு தலை மேல n தான் இருக்குன்ற ஒரு அடையாளத்துக்காக நம்ம அந்த IN எடுத்துக்கிறோம். சரியா? இன்டு dx. இதோட வேல்யூ நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ண போறோம்? n ஃபேக்டோரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். சிம்பிளா பசங்க என்ன பண்ணுவாங்க? காமா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி n ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1 அந்த ஃபார்முலா போட்டு n-க்கு n தான் சார், a-வுக்கு 1 ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னு ஒன் லைன்ல ஆன்சர் சொல்லுவாங்க. சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வேணா நீங்க அதை பண்ணிக்கலாம். பட் அந்த காமா ஃபார்முலாவையே நீங்க இப்ப ப்ரூவ் பண்ண போறீங்க. அதுக்கு காமா ஃபார்முலாவே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இன்டகிரேஷன் பண்ணும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல வந்துச்சுன்னா பை பார்ட்ஸ் போடுவோம்ல, இன்டகிரல் பை பார்ட்ஸ், அப்படிதான் ஹேண்டில் பண்ண போறோம். u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n அப்படின்னு எடுத்துக்க போறேன்.
அப்ப மீதி எல்லாத்தையும் என்னன்னு எடுக்கணும்? பை பார்ட்ஸுக்கு dvன்னு எடுக்கணும் இல்லையா? dv ஈக்குவல் டு மீதி என்ன இருக்கு? x பவர் e பவரா? e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு dx இதெல்லாம் dvன்னு எடுத்துக்கணும். இப்படி ரெண்டா பிரிச்சுக்குங்க அழகா. சரியா? ஓகே. இப்போ u வை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du. u வை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du பை dx. பவரை முன்னாடி போட்டு பவர்ல இருந்து என்ன பண்ணணும்? ஒண்ணு கம்மி பண்ணணும். சரியா? இப்ப du ஓட வேல்யூ மட்டும் ரெடி பண்ணி வச்சுங்க. n x பவர் n மைனஸ் 1 இன்டு dx. du ஓட வேல்யூ மட்டும் ரெடி பண்ணீங்க. அது பை பார்ட்ஸ்க்கு தேவைப்படும். இங்க ஆல்ரெடி இன்டகிரேஷன் இது பாருங்க. ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கு. இதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. ரெண்டு சைடும் இன்டகிரேஷன் சேர்த்துக்குங்க. ஏன் சார் அப்படி சேர்க்கிறோம்னா அப்பதான் இந்த இடத்துல v வரும். ஒன்னு இன்டகிரேட் பண்ணா இங்க v 1v இல்ல இப்படி கூட நினைச்சுங்க. d யும் இன்டகிரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப v வரும் அப்படின்னு கூட நினைச்சுங்க. e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா என்ன? e பவர் மைனஸ் எக்ஸ் தான். ஆனா x ஓட கோஎஃபிஷியன்ட் கீழே போடணும் இன்டகிரேஷன்ல. -1 கீழே வரும். அப்ப v ஓட வேல்யூ மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்னு ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிருக்கேன். இந்த மாதிரி v ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வலது பக்கம் என்ன பண்ணிருக்கோம்? இங்க இன்டகிரேட் பண்ணிருக்கோம். சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ in ஈக்குவல் டு இந்த இன்டகிரேஷனோட ஃபார்முலா என்ன? uv மைனஸ் இன்டகிரேஷன் vdu. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 0 டு இன்ஃபினிட்டின்ற லிமிட் போட்டுடணும். இங்க 0 டு இன்ஃபினிட்டி. இது வந்து இன்டகரல் பை பார்ட்ஸோட ஃபார்முலா. இப்போ u க்கும் v க்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். u ஓட வேல்யூ x பவர் n. v ஓட வேல்யூ மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். மேலதான் இருக்கு. அதை பார்த்து தான் எழுதிருக்கேன். சரியா? 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டி. v ஓட வேல்யூ என்ன தெரியுது உங்களுக்கு? மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு du. du க்கு எங்க இருக்கு பாருங்க. n x பவர் n மைனஸ் 1 இன்டு dx. இப்போ இந்த இடத்துல நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுக்கலாம். எங்க? இந்த இடத்துல. ஆக்சுவலா ஈஸியா போடலாம். இந்த இடத்துல நீங்க இன்ஃபினிட்டின்னு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி நீங்க வரும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன சொன்ன ஃபார்முலா பேஜ்ல? 0. அதனால அப்பர் லிமிட் கொடுத்தா 0 மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு 0 கொடுப்பீங்க. இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0. அதனால நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு 0 மைனஸ் 0 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் பிளஸ் போடுறேன். ஏன் சார் பிளஸ் அப்படின்னா இன்டகிரேஷனுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதையும் வெளியே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதையும் பிளஸ்ன்னு சேர்த்து எழுதுறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு? 0 டு இன்ஃபினிட்டி. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? n கூட வெளியே எடுத்துடலாம். இது இருக்கு இல்லையா n, அது கூட வெளியே எடுத்துடலாம். மிச்சம் e பவர் மைனஸ் எக்ஸ் x பவர் n மைனஸ் 1 இன்டு dx இதான் இருக்கு. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எதை? இந்த இன்டகிரேஷனை. இந்த இன்டகிரேஷனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கொஷின் வாங்க. கொஷின்ல பாருங்க. இந்த இடத்துல e பவர் மைனஸ் எக்ஸ் x பவர் n இருக்கு. n இருந்தா என்ன பேர் எடுத்தீங்க? in பேர் எடுத்தீங்க. அதே தான் இங்கே இருக்கு. n மைனஸ் 1 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? in மைனஸ் 1 பேர் வைக்கலாம். வெரி குட். அவ்வளவுதான். சரியா? இப்ப என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? in ஓட வேல்யூ ஈக்குவல் டு n இன்டு in மைனஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை எடுத்து எழுதிருக்கேன். இதை கொஞ்சம் நீங்க அனாலிசிஸ் பண்ணிக்கணும். in கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன மதிப்பு கிடைக்குது? n மைனஸ் 1 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? inல நீங்க வேல்யூ வச்சிருக்கீங்கன்னா அந்த n முன்னாடி வந்துடுது, பின்னாடி ஒண்ணு கம்மியாயிடுது. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் ஒரு 10 கேட்கற சொல்லி பாருங்களேன். i10க்கு அப்ப என்னவா இருக்கும்? அந்த 10 இங்க போட்டுடணும், பின்னாடி ஒண்ணு குறைச்சு போடணும் 9. இவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாருங்க. n இந்த in மைனஸ் 1க்கு வேல்யூ சொல்ல போறீங்க. எப்படி சொன்ன அந்த வேல்யூ? இந்த n மைனஸ் 1 முன்னாடி போட்டுட்டு பின்னாடி ஒண்ணுத்த கம்மி பண்றீங்க. அகைன் இந்த in மைனஸ் 2க்கு திருப்பும் அதே வேல்யூவை யூஸ் பண்ண போறோம். என்ன எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த n மைனஸ் 2வை முன்னாடி போட்டுட்டு பின்னாடி ஒண்ணுத்த கம்மி பண்ண போறீங்க. இதே ப்ராசஸ் தொடர்ந்து நடந்தா என்ன ஆகும்ன்றது அடுத்தது எழுத போறோம். எக்ஸெட்ரா போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸெட்ரா போட்டுட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 அடுத்தது n மைனஸ் 3 இப்படியே போகும். 3 2 1 முடிகிற வரைக்கும் போயிடும். ஆமா, 3 2 1 முடிகிற வரைக்கும் போயிடும். சரியா? அதை தான் இங்க எழுதிருக்கேன். அப்ப இது என்ன? n இன்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 அப்படியே 1 வரைக்கும் போகுது இல்லையா? வேணா உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்றேன். கடைசி டேர்ம் என்னவா இருக்கும்னா
1i0 இருக்கும் ரைட்டா? ஏன்னா இங்க இருக்கிறத விட இங்க ஒண்ணு கம்மியா தானே இருக்கும். 1i0 இருக்கும். i0 ஓட வேல்யூ வந்து 1. i0 ஓட வேல்யூ 1 எப்படின்ற அந்த வேலையை உங்ககிட்டயே விட்டுறேன். இந்த இடத்துல in இருக்கு இல்லையா? n-க்கு 0 கொடுத்தா 0 to infinity e power minus x, x power 0 வரும். x power 0 வேல்யூ 1. அதை விட்டுலாம். e power minus x நீங்க இங்க சாதாரண இன்டகிரேஷன் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு 1 கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதனால இந்த i0 போடுறது கொஞ்சம் நல்லதுதான். n into n minus 1, n minus 2, etc. 3, 2, 1. i0 ஓட வேல்யூ 1 முடிஞ்சிச்சு. அப்ப இது அப்படியே அச்சல் யாருக்கான ஃபார்முலா? n ஃபேக்டோரியலுக்கான ஃபார்முலா. கரெக்டா? அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம் இந்த கணக்குல? therefore integration 0 to infinity e power minus x, x power n into dx ஓட வேல்யூ is called n factorial. சரியா? இந்த ப்ரூஃப் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். 9.44 பாருங்க. 44வது கணக்கு 9வது சாப்டர்ல 44வது கணக்கு எவாலுவேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. I equal to 0 to infinity e power minus ax, x power n into dx. அப்படியே HSL என்ன ஃபார்முலா இது? காமா ஃபார்முலா. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? n factorial by a power n plus 1 அப்படின்னு நேட்டு வந்துட்டே இருப்பீங்களா? அந்த ஃபார்முலாவை ப்ரூஃப் பண்றோம். அவன் எவாலுவேட்னு கேட்டிருக்கான். சரியா? ஆனா ஆன்சர் அதான். n factorial by a power n plus 1 தான் ஆன்சர். அது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம்? சரியா? இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சின்னதா ஒரு சப்ஸ்டிடியூஷன் நம்ம பண்ணலாம். இப்ப மேல இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இப்ப மேல இருக்கிற இந்த சம்ம நீங்க நம்ம நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். e பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் n e பவர் மைனஸ் எக்ஸ் தான் இருந்துச்சு இல்லையா? இந்த பேட்டர்ன்ல இருந்தா n ஃபேக்டோரியல்னு எழுதினோம் நீங்க. அப்போ இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா காமா ஃபார்முலாவோட ப்ரூஃப்ல அங்க சிங்கிள் எக்ஸ் தான் காட்டணும். ஆனா இங்க என்ன இருக்கு? ax-ன்னு இருக்கு. இந்த ax-ன்ற ஒரு பார்ட்டை சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். t equal to ax அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எப்பவுமே சப்ஸ்டிடியூஷன் பண்ணா என்ன பண்ணணும்? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெடி பண்ணி வைங்க. dt by dx. ax டிஃபரன்ஷியேட் பண்ணா a. ஓகே, இப்போ a வை இங்க எடுத்துட்டு வந்துடலாம். dx அங்க எடுத்துட்டு போயிடலாம். dt by a equal to dx. எப்பவுமே சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா பழைய வேரியபிளுக்கான புது லிமிட் கண்டுபிடிக்கணும். புது வேரியபிளுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். பழசு எக்ஸ்ல இருக்கும், புதுசு டீல மாறப்போகுது. 0 to infinity. இங்க நோ இஷ்யூ. அதே 0 to infinity தான் மெயின்டைன் ஆகும். பிகாஸ் இங்க எக்ஸுக்கு 0 கொடுங்க, டீக்கு 0. எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுங்க, டீக்கு இன்ஃபினிட்டி. தட்ஸ் ஆல். அப்ப கணக்கு கிட்ட போயிட்டு i equal to புது டேட்டாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். 0 to infinity e பவர் மைனஸ் t. அந்த பார்ட் வரைக்கும் என்ன வச்சோம்? டீன்னு வச்சோம். ஓகே, எக்ஸ் பவர் n இருக்கு, அதை அலோவ் பண்ணக்கூடாது. எக்ஸ் பவர் n அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ் அலோவ் கிடையாது. நம்ம தான் டி வேரியபிளுக்கு மாத்திட்டோமே. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. t ஈக்குவல் எவ்வளவு இருக்கு? ax இருக்குல்ல? t ஈக்குவல் டு ax. இதுல இருந்து x கண்டுபிடிங்க. t by a ஈக்குவல் டு x. அப்போ இங்க இருக்கிற x பவர் n-க்கு x-க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? t by a பவர்ல n. பாத்துருங்க, பவர்ல n. x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற. dx-க்கு பதிலா எவ்வளவு இருக்கு? dt by a. dt by a. ஓகே, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 0 to infinity e பவர் மைனஸ் t t பவர் n by a பவர் n. இங்க வேற ஒரு by a இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பிளான் பண்றீங்க நீங்க? இப்போ 2a இருக்குல்ல, அது ஒரே ஏவா எழுத போறீங்களா? அப்ப t பவர் n by a பவர் n plus 1. ஏன்னா இங்க a-க்கு தலைமையில n இருக்கு, இங்க a-க்கு தலைமையில 1 இருக்கு. அவ்வளவுதான். சரியா? இப்போ இந்த 1 by a பவர் n plus 1 கொஞ்சம் வெளியில தூக்கி போடலாம். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். உள்ள அதுக்கு வேலை இல்லை. இப்போ மிச்சத்தை எழுதுறேன்னு இதை பார்த்தா உங்களுக்கு இது என்னன்னு தோணுதா? ஜஸ்ட் மேல இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணோம்ல, அந்த கணக்கு அப்படியே எக்ஸுக்கு பதில் என்ன பாக்குறீங்க? டீன்னு பாக்குறீங்க. அங்க n ஃபேக்டோரியல். அப்ப இதுக்கு என்ன? n ஃபேக்டோரியல். அப்போ 1 by a பவர் n plus 1 இதோட வேல்யூ பை ப்ரீவியஸ் ப்ராப்ளம் படி பாத்தீங்கன்னா n ஃபேக்டோரியல். அப்ப இதோட ஆன்சர் ஃபுல்லா n ஃபேக்டோரியல். அப்ப ஃபைனல் ஆன்சர் ரைட் பண்ணலாமா? n ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1 வந்துருச்சு பாருங்க காமா ஃபார்முலா. சரியா? ரொம்ப சூப்பர் கணக்கு. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். 9.45.
ஓகே, இது ஒரு ஷோ தட் கணக்கு. ஷோ தட் அப்படின்னும் போது எல்ஹெச்எஸ்ல பாத்தீங்கன்னா காமா என்னு இருக்கு. நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணி சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ்ன்னு போட வேணாம். ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டா அது கொஞ்சம் பெரிய நேமா இருக்கும். இன்டகிரேஷனோட ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, ஐ அப்படின்னு பேர் வச்சுப்போம். இப்போதைக்கு ஐன்னு பேர் வச்சு கணக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? 2 0 to infinity e power minus x square x பவர்ல 2n minus 1 into dx இப்படி இருக்கு. ஓகேவா? இதையும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மூலமா தான் ஹேண்டில் பண்ண போறோம். ஈக்கு தலைமையில இருக்கிறது சிங்கிள் வேரியபிளா இருக்கணும். ஆனா இங்க அது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்ன்னு இருந்தா பரவாயில்ல, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதுதான் நீங்க எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராவா நீங்க என்னன்னு வைக்கணும், டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டிடி பை டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இப்போ இந்த இடத்துல 2x இங்க கீழே கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டா dx அங்க கொண்டுட்டு போயிடணும். அங்க dxக்கு நம்ம வேல்யூ ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகேவா? ஒரு லேட்டுன்னு போட்டுக்கோங்க. இப்போ பழைய லிமிட்டுக்கு புது லிமிட்டா மாத்தணும். அது எப்படி மாத்துறது? பழைய லிமிட்லாம் எக்ஸ்ன்ற வேரியபிள்ல இருந்திருக்கும். இப்போ புதுசா டீக்கு மாத்திருக்கோம்ல, இப்படி ஒரு அட்டவணை போட்டுங்க, ஒரு கட்டம் போட்டுங்க. பழசு எக்ஸ், புதுசு டி. பழைய லிமிட் 0 அண்ட் இன்ஃபினிட்டி. புது லிமிட் என்ன வரப்போகுது? 0 அப்படின்னு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு 0 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது 0 தான். இந்த இடத்துல எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கனாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ லிமிட் மாறாம இருக்கு. இப்ப கணக்கு கிட்ட போயிட்டு i ஈக்குவல் டு 2 எக்ஸ்ட்ரா அது அப்படியே இருக்கட்டும். லிமிட் அதே தான், 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டின்னு போடுறேன். பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? மைனஸ் அதை எக்ஸ் ஸ்கொயர் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இ பவர் மைனஸ் டி. அப்புறம் எக்ஸோட வேல்யூ போடணும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ எங்க இருக்கு? எக்ஸோட வேல்யூ பாருங்க, இங்க இருக்கு. t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ரூட் டி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் டி அப்படின்னு போட்டேன். இப்ப ஸ்கொயர் ரூட் டி அப்படின்னு எதுக்கு பதில் போட்டோம்? எக்ஸுக்கு பதில் போட்டிருக்கோம். பவர்ல என்ன இருக்கு பாருங்க, 2n மைனஸ் 1 இருக்கு. அதை அப்படியே எழுதிடலாம், 2n மைனஸ் 1. dxக்கு பதில் என்ன போடலாம்? dt பை 2x. இங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இங்கேயும் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல சரி போட்டுல 2x போட்டேன், அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் டி பவர் 2n தனியாகும். ஓகே, ஸ்கொயர் ரூட் டி பவர் மைனஸ் 1 தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். dt பை 2 இன்ட்டு இங்க ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸுக்கும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ரூட்டின், ஸ்கொயர் ரூட்டின் சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ மொத்தமா நம்ம எழுத போறோம். இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி டி பவர் ரூட் டின்னு எழுதிடலாமா? எல்லா ரூட் டிக்கும் ஒரே ரூட் டி, எல்லா ரூட் டிக்கும் ஒரே ரூட் டி சேர்த்து எழுதிட்டு நல்லா கவனிங்க. இங்க 2n இருக்கு, பக்கத்துல மைனஸ் 1 அடுக்கு இருக்கு. இங்க 2n அடுக்கு, இங்க மைனஸ் 1 அடுக்கு. கீழே இதுக்கு தலை மேல 1 இருக்கிறதா அர்த்தம். இது மேல வந்துச்சுன்னா மைனஸ் 1 ஆயிடும். இன்ட்டு டிடி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி, ஓகே, ரூட் டி பவர் 2n மைனஸ் 2 இன்ட்டு டிடி. ஸ்கொயர் ரூட் டி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் டி இருக்கு இல்லையா, டி பவர் 1/2 எழுதலாம்ல. அப்ப 2n மைனஸ் 2/2 எழுதிக்கலாம். அது அப்போ 2லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஸ்டெப் கிடைக்கும்? இ பவர் மைனஸ் டி டி பவர் n மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க, காமா ஃபார்முலாவே போடலாம். காமா ஃபார்முலா சொல்லுங்க. காமா ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் பை a பவர் n பிளஸ் 1. nக்கு பதில் இங்க என்ன இருக்கு? n மைனஸ் 1 இருக்கு. அதனால n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் போடணும். இது ஃபார்முலா. ஏவுக்கு பதிலா என்ன இருக்குங்க? மைனஸ் டியோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. பவர்ல என்ன போடணுன்றது தான் முக்கியம். இப்போ n பிளஸ் 1. இப்போ இங்க மேல n மைனஸ் 1 இருக்கு. nக்கு பதில் n மைனஸ் 1, பக்கத்துல ஒரு 1 ஆட் பண்ணா n வரும். இங்க n போடுற மாதிரி வரும். 1க்கு தலைமையில எந்த நம்பர் இருந்தாலும் 1 தான் அதோட வேல்யூ. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்கு. நான் ஃபார்முலா பேஜ்லயே சொல்லியிருந்தேன்,
n minus 1 ஃபேக்டோரியல காமாவா எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமா n எழுதலாம். ஏன்னா என்ன ப்ராப்பர்ட்டி? காமா n-னா n minus 1 ஃபேக்டோரியலா எழுதலாம். அப்ப n minus 1 ஃபேக்டோரியல் வந்திருக்கு. காமா n எழுதிட்டு வந்துட்டே இருக்கணும். therefore நம்மளோட ரிசல்ட் எடுத்து எழுதிடலாமா? காமா என்ன கொஸ்டின்? 2 into 0 to infinity e power minus x square x power 2n minus 1 into dx equal to gamma n அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதெல்லாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல இது ஃபைனல் எக்ஸாம்பிள் 9.46 பாருங்களேன். ஸோ கொடுத்த கொஸ்டினை என்ன எடுக்க சொல்லுவேன்? ஐன்னு எடுக்க சொல்லுவேன். எவாலுவேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் than or equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to infinity x power n by n power x into dx. சரியா? இதை ஹேண்டில் பண்ணணும். இது காமா ஃபார்முலா வச்சு போட முடியுமானா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகாது. ஏன்னா காமா ஃபார்முலால இ இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈன்றது எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறது இல்ல. நல்லா கவனிங்க. இதுல இ அப்படின்ற ஒரு டேர்மே இல்ல. அதுக்காக n பவர் எக்ஸ்ன்னு பாக்குறீங்க எல்லாரும், ரைட்டா? டினாமினேட்டர்ல n பவர் எக்ஸ்ன்னு பாக்குறீங்க. n ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதுங்க. ரைட் தானே? n n-க்கு ஈக்குவல், ஏதோ ஒரு நம்பர் 4னா 4க்கு ஈக்குவல் அப்படி எழுதலாம்ல. இப்ப ரெண்டு சைடும் LOG லாக் சேருங்க. ரெண்டு சைடும் என்ன சேர்க்கறீங்க? லாகரிதமிக் சேர்க்கறீங்க. லாக் சேர்த்துட்டீங்க. அடுத்து n இங்க வச்சுக்கிட்டு லாக் இருக்கு இல்லையா, பேஸ்ல e இருக்கிறதா அர்த்தம். அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? e பவர் லாக் n அப்படின்னு எழுதலாம்ல. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற லாக ரைட் சைடு எடுத்து போயிருக்கேன், எக்ஸ்போனன்ஷியலா எழுதலாம்ல. இதுதான் என்னோட வேல்யூ. இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த கணக்குல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ இந்த கணக்குல 0 to infinity x பவர் n, இந்த பவர்ல என்ன இருக்கிறத ஒண்ணு பண்ணாதீங்க, அந்த எண்ணை விட்டுருங்க, அது தேவைப்படும். டிவிஷன்ல இங்க ஒரு n இருக்குல்ல, அதுக்கு பதில் என்ன போட போறோம்? e பவர் log n, பவர்ல இங்க x இருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டோம். into dx, இங்க பவர்ல x இருக்கு இல்லையா, அந்த x அப்படியே தான் இருக்கு. இந்த x அப்படியே தான் இருக்கு. n-க்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சு வச்ச வேல்யூ போட்டோம். இப்போ i equal to integration 0 to infinity x power n by e-க்கு தலைமையில e-க்கு பவர்ல log n இருக்கு, x இருக்கு, ரெண்டு மல்டிப்ளிகேஷன்ல எழுதிடலாம். x log n அப்படின்னு எழுதிடலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை மேல கொண்டு வரேன். 0 to infinity x power n e பவர் மைனஸ் ஆயிடும்ல, e வந்து மேல வந்துடுச்சு, அடுக்குல குறி மாறிடும். ஓகேவா? இப்ப வந்துச்சு பாருங்க, கிட்டத்தட்ட காமா ஃபார்முலா ஷேப்ல. இப்போ e பவர் மைனஸுக்கு அப்புறம் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கும் இல்லையா காமா ஃபார்முலால, அதனால சப்ஸ்டிடியூஷன் கிட்ட போறோம். t அப்படின்னு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போறோம். சரியா? t ஈக்குவல் என்ன? x log n. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dt by dx. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, log n கூடவே கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். இப்ப dt ஓட வேல்யூ கீழே இந்த log n கொண்டு வந்துடலாம், dx அங்க கொண்டுட்டு போயிடலாம். நான் எல்லா கணக்குலயும் சொல்லிட்டு இருக்கேன், லிமிட்டை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு. x-க்கான லிமிட்டை t-க்கான லிமிட்டா மாத்த போறோம். x-க்கான லிமிட் 0 to infinity. இங்க x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா அகைன் t-க்கு 0, x-க்கு infinity கொடுத்தீங்கன்னா அகைன் infinity. நம்ம கிட்ட இருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். லிமிட் ஃபர்ஸ்ட் மாறல, அப்ப 0 to infinity அப்படியே போட்டுக்கலாம். டோட்டலா x வேரியபிள்ல t வேரியபிளுக்கு மாறணும். இங்க இருக்கிற x-க்கு என்ன சார் சப்ஸ்டிடியூட் பண்றது அப்படின்னா, இது பாருங்க, t ஈக்குவல் டு நம்ம கிட்ட x log n இருக்கா, அதுல x ஓட வேல்யூ வேணும்னா t by log n போடலாம்ல, அதை தான் இங்க போடணும். t by log n, ஆனா இங்க x பவர் n இருந்துச்சுல, அதனால பவர்ல ஒரு n போடணும். ஜஸ்ட் x ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன், பவர்ல n அப்படியே தான் இருக்கு. அப்புறம் e பவர்ல மைனஸ் அப்புறம் t ன்னு வச்சோம், அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இங்க இது ஃபுல்லா என்ன வச்சிருக்கோம்? t ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். dx ஓட வேல்யூ நம்ம கிட்ட என்ன இருக்கு பாருங்க, dt by log n ன்னு இருக்கு. இவ்வளவுதான். டோட்டலா x வேரியபிளை t வேரியபிளா மாத்திட்டோம். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, இப்ப கவனிங்க. எதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸோ அதெல்லாம் வெளியில எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த n ஷேர் பண்ணிக்கலாம். t பவர் n by log n பவர் n இப்படி ஷேர் பண்ணிட்டேன். e பவர் மைனஸ் t dt by log n.
ஓகேவா? எதெல்லாம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, டிவிஷன்ல இருக்கிற அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற லாக் n பவர் n-ம், இந்த லாக் n பவர் 1-ம் கான்ஸ்டன்ட். அத வெளியில போடும்போது 2 இடத்துல லாக் n வேணாம். ஒரே இடத்துல போட்டுட்டு இங்க அடுக்கு n அங்க 1 n+1 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். 0 to infinity t பவர் n e பவர் மைனஸ் t into dt. இது அப்படியே பாருங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? n ஃபேக்டோரியல் காமா ஃபார்முலா இது அப்படியே. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சம். அப்ப அதோட வேல்யூ n ஃபேக்டோரியல். அப்ப டைரக்டா இன்டகிரேஷனுக்கு வேல்யூ போட்டுடலாம். இதுக்கு n ஃபேக்டோரியல். ஃபைனலா ஆன்சர் ரைட் பண்ணும்போது நியூமரேட்டர்ல n ஃபேக்டோரியல், டினாமினேட்டர்ல log n பவர் n+1. சரியா? இதான் இதோட ஆன்சர். நல்லா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி. சம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை வர வைங்க. சரியா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஆன்சர் வரலனாலும் செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு போட்டு ஆன்சரை வர வைங்க. உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். தேங்க் யூ.